அகதா கிறிஸ்டியின் கடைசி வீடு. அத்தியாயம் 19. பாய்ரோ தயாரித்தளித்த ஒரு நாடகம். கடைசி வீட்டில் அன்றிரவு கூடியவர்களின் வட்டம் ஆர்வத்தோடு கூடிய வித்தியாசமான ஒன்றாய் அமைந்தது. அன்று முழுவதும் நான் பாய்ரோவை காணவே இல்லை. டின்னருக்கு கூட அவன் வெளியே எங்கேயோ சாப்பிடப் போய்விட்டான். ஆனால் கடைசி வீட்டில் நான் 9 மணிக்கு இருந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு குறிப்பினை தவறாது எனக்காக விட்டு வைத்திருந்தான். ரொம்ப அலங்காரமெல்லாம் தேவையில்லை என்ற அறிவுறுத்தலும் அதில் இருந்தது. நடந்த அத்தனையும் கோமாளித்தனமாய் வந்து போன ஒரு கனவாய்தான் என்னுள் பதிந்துள்ளது. நான் வந்து சேர்ந்ததும் முன்னறைக்கு போகும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டேன். அங்கே நுழைந்து சுற்றுமுற்றும் பார்த்தபோதுதான் பாய்ரோவின் பட்டியலில் இருந்த 1 - 10 வரையிலான அனைவரும் அங்கு வந்து கூடியிருப்பது தெரிந்தது. 10 மட்டும் இல்லை. சொல்லப்போனால் நடக்க இயலாத மிஸ்ஸஸ் கிராஃப்ட் கூட அவருக்கே உரிய மருத்துவர் நாற்காலியில் வந்து அங்கு அமர்ந்திருந்தார். இது ஒரு மகா ஆச்சரியம். என்ன சொல்றீங்க என்ற அவர் குதூகலமாயிருந்தார். இது எனக்கு ஒரு சிறந்த ஆறுதலா அமைஞ்சிருக்கு. எஸ், எனக்கு இப்பவே இந்த நோஞ்சான் சேரிலிருந்து எழுந்து குதிக்கணும் போல வெறி உண்டாகுது. எல்லாம் மிஸ்டர் பாய்ரோவின் உபயம். வாங்க, என் பக்கத்தில் உட்கார்ந்துக்கங்க கேப்டன் ஹேஸ்டிங்ஸ். நான் கூட இதுக்கெல்லாம் எதுக்காக வரணும்னு நினச்சேன். மிஸ்டர் வைஸ் தான் நான் வந்தே ஆகணும்னு அடம். மிஸ்டர் வைஸ்? ஆச்சரியப்பட்டு கேட்டேன். அங்கிருந்த அலமாரிக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார் சார்லஸ் வைஸ். பாய்ரோ அவருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு மிகவும் விசுவாசமாய் தனிந்த குரலில் அவரோடு என்னவோ பேசிக்கொண்டிருந்தான். நான் அறையை ஒரு முறை சுற்றி பார்த்தேன். ஆமாம், அவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். நான் உள்ளே அனுமதிக்கப்பட்டு நுழைந்ததும் கதவுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு நாற்காலியில் எலன் உட்கார்ந்து கொண்டாள். அங்கேயே ஒரு நாற்காலியில் மெனக்கெட்டு நெட்டை குத்தலாய் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு மூச்சு விட சிரமப்படுபவனைப் போல மலங்க மலங்க இறைத்தபடி அவளுடைய கணவன், இருப்பு கொள்ளாத குழந்தை ஆல்ஃப்ரெட், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் விடாபிடியாய் திணித்து விடப்பட்டிருந்தான். ஏனைய அனைவரும் அங்கிருந்த பெரிய டைனிங் டேபிளை சுற்றிலும் அமர்ந்திருந்தனர். ஃபெட்ரிகா அவளுடைய கருப்பு உடையில், அவளுக்கருகில் கமாண்டர் சேலஞ்சர், மேஜையின் அடுத்த பக்கத்தில் வாலிபன் கிராஃப்ட் தற்சமயம் ஒப்புதலான இறுதி தலையசைப்போடு மேஜையின் நடுநாயக்கமான நாற்காலியை அடைந்து உட்கார்ந்து கொண்டார். மூச்சு காட்டாமல் லாசரஸுக்கு அருகில் போடப்பட்டிருந்த ஒரு நாற்காலிக்கு நழுவியிருந்தான் பாய்ரோ. தன்னைத்தானே நாடகத்தின் தயாரிப்பாளராய் பாய்ரோ என்னிடம் சொல்லியிருந்த போதிலும் நாடகத்தில் முக்கிய பாத்திரம் எதையும் தாங்கிக் கொள்ள அவன் திட்டமிட்டிருக்கவில்லை. சார்லஸ் வைஸ் தான் இதன் ஜவாப்தரி என்று வெளிப்படையாய் தெரியுமாறு ஏற்பாடு சென்றிருந்தது. இப்படி செய்து என்ன அதிசயத்தை வெளிப்படுத்த இந்த பாய்ரோ காத்திருக்கிறான் என்பதில் எனக்கு ஆச்சரியம் மேலோங்கியிருந்தது. இளைய வக்கீல் தொண்டையை செருமிக்கொண்டு எழுந்து நின்றார். எப்பொழுதும் போலவேதான் அவர் இப்பொழுதும் தோன்றினார். ஜஸ்ட் எவ்வித ஒட்டுதலும் மற்ற உணர்ச்சி கொந்தளிப்பெல்லாம் இல்லாது சாதாரணமாய், ஒரு வகையில் இது சம்பிரதாய ஏற்பாடெல்லாம் இல்லாத ஒரு அளவலவல் என துவங்கினார். ஆனால் இதற்கான சூழ்நிலை கொஞ்சம் விசித்திரமானது. அப்கோர்ஸ், என் உறவுக்கார பொண்ணு நிக் மரணம் அடைஞ்ச நிலையில் இது நடத்தப்படுவதை சொல்கிறேன். அவ விஷம் வைத்து கொல்லப்பட்டுள்ளாள் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆகையினால பிரேத பரிசோதனை தவிர்க்க முடியாத ஒன்று. இதெல்லாம் போலீஸ் சமாச்சாரம். ஒரு வக்கீலா இதுக்குள்ள மூக்கை நுழைக்க எனக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி நான் செஞ்சா அதை போலீஸ் விரும்பவும் செய்யாது.
வழக்கமாக மரணம் அடைந்தவருடைய உயிலாகப்பட்டது அவரது இறுதி சடங்குகள் முடிந்த கையோடு பப்ளிக்காக வாசிக்கப்படும். ஆனால் இந்த கேஸில் சற்று வித்தியாசமாக உயிலின் சாரம்சத்தை இறுதி சடங்குகள் முடிவதற்கு முன்னரையே படித்து காட்டிவிட நான் முடிவு செய்திருக்கிறேன். சொல்லப்போனால் இங்கேயே இப்போதே படித்து விடுவது தான் என் திட்டமே. நான் குறிப்பிட்டது போல சூழ்நிலை வழக்கமாக இல்லாமல் அசாதாரணமாக அமைஞ்சு இப்படி நாம் சற்று வித்தியாசமாக செயல்படுவதை தவிர்க்க இயலாததாக ஆக்கியிருக்கு. இந்த உயிலே கூட என்னுடைய கைக்கு அசாதாரணமான முறையில் தான் வந்து சேர்ந்தது. பிப்ரவரின்னு தேதியிடப்பட்டிருந்த போதிலும் இது என்னை வந்தடைந்தது என்னவோ இன்னைக்கு காலையில் தான். எப்படி இருந்தாலும் இந்த உயில் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு என்னுடைய உறவுக்கார பொண்ணான நிக்கின் கையெழுத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. இதில் எனக்கு துளியும் ஐயம் கிடையாது. சட்டப்படியான தஸ்தாவேஜுவா இது இல்லாவிட்டாலும் கூட மிக சரியாக சாட்சியளிக்கப்பட்டிருக்கு. இங்கு சற்று நிறுத்திக்கொண்டு தொண்டையை செருமிக்கொண்டார் அவர். ஒவ்வொரு கண்ணும் அவர் மீதே பதிந்து கிடந்தன. நீளமான ஒரு உரைக்குள்ளிருந்து ஒரு தாளினை உருவினார். கடைசி வீட்டிலிருந்து நோட்டு புத்தகத்தின் தாள் அது என்றும் அதில் என்னவோ எழுதிப்பட்டிருந்தது என்றும் பார்த்து கொண்டிருந்த எங்கள் அனைவருக்கும் விளங்கியது. ரொம்ப சின்னது என்ற வைஸ் அப்பொழுது தேவையான அமைதியை காத்தார். பின் படிக்க துவங்கினார். இது மக்தலா பக்லேயின் கடைசி உயில் மற்றும் சொத்து பத்திரம். எனது இறுதி சடங்குகளுக்கு ஆகும் அனைத்து செலவினையும் ஏற்றுக்கொண்டு முடிக்க எனது உறவான சார்லஸ் வைஸை நியமிக்கிறேன். இதற்கு பிறகு எனக்கு உள்ள அத்தனை சொத்துகளையும் என் அப்பாவான பிலிப் பக்லேவுக்கு செய்த உதவிகள் மற்றும் சேவைகளுக்காக மிகுந்த நன்றியோடு செய்யும் ஒரு கைமாறாக எண்ணி எத்தனை கொடுத்தாலும் தகும் என்னும் நிலையில் திருமதி மில்டிராட் கிராஃப்டுக்கு எழுதி தருகிறேன். கையொப்பம் மக்தலா பக்லே. சாட்சிகள் எலேன் வில்சன், வில்லியம் வில்சன். மூச்சையாகி போனேன் நான். அப்படியேதான் மற்றவர்களும் ஆனார்கள் என்றே கருதுகிறேன். படித்ததை உளமாற உணர்ந்து கொண்டவரை போல ஆமோதிப்பாய் தலையாட்டி கொண்டிருந்தார் மிஸ்ஸஸ் கிராஃப்ட். இதெல்லாம் உண்மையே என்றார் அவர் சாந்தமாய். பிலிப் பக்லே அப்ப ஆஸ்திரேலியாவில் இருந்தார். வெல், அந்த சங்கதிகளில் எதை பற்றியும் நான் பேசப்போவது கிடையாது. அது ஒரு ரகசியமாக இருந்தது. ரகசியமாகவே இருந்து விடுவது நல்லது. அவளுக்கும் இது தெரியும். நிக்கை சொல்றேன். அவ அப்பா கிட்ட அவர் சொல்லியிருக்கணும், நாங்க இங்கே இந்த இடம்தான் வந்து சேர்ந்தோம், ஏன்னா இந்த இடம் எப்படிப்பட்டதுன்னு பார்ப்பதற்காக. பிலிப் பக்லே பேசிக்கிட்டே இருந்த இந்த கடைசி வீட்டின் மீது எனக்கு எப்பவுமே ஒரு ஆர்வ உந்துதல் இருந்துக்கிட்டே இருந்தது. இது எல்லாமும் அந்த அருமையான பொண்ணுக்கு தெரிஞ்சேதான் இருந்தது. ஆனாலும் பாவம், அவளால எங்களுக்கு போதிய மட்டும் விசுவாசம் காட்ட முடியல. கடைசியா நாங்க அவளோட வந்து தங்கியே ஆகணும்னு முடிவு செஞ்சான். ஆமாம், ஆனா அப்படி வந்து ஓசியில தங்க எங்களுக்கு மனம் ஒப்பல. அவளோட வீட்டில் வந்து ஒரு பைசா வாடகை தராம வாழ்ந்தாதான் ஆச்சுன்னா. பின்னாடி வேற எந்த பேச்சும் வந்துடக்கூடாதேன்னு நாங்க வாடகையா ஒரு தொகையை தர முன் வந்தோம். தந்தோம். ஆனா அவ திருப்பிட்டா. அதுக்கெல்லாம் மேல இப்ப இது உலகத்துல நன்றி விசுவாசம் எல்லாம் செத்தே போயிடுச்சுன்னு எவனாவது ஒப்பாரி வச்சானா, வெல், அவங்களுக்கு சொல்வது தப்புன்னு நான் மல்லுக்கு நிற்பேன். இது நன்றி கடன்னா என்னன்னு நிரூபிக்குது இல்லையா? அங்கு இன்னமும் ஆச்சரியத்தால் அறையப்பட்டிருந்த அமைதி நிலவிக் கொண்டிருந்தது.
பாயிரோ வைஸை நோக்கி பார்த்தான். இப்படித்தானே உங்களுக்கு ஏதாவது யூகம் இருந்ததா? வைஸ் மறுப்பாய் தலையசைத்தார். பிலிப் பக்லே ஆஸ்திரேலியாவில் இருந்தார் என்கிற அளவுக்கு எனக்கு தெரியும். ஆனா அங்கே அவருக்கு அபகீர்த்தி நடந்த மாதிரியெல்லாம் நான் எந்த புரளையையும் கேட்டதே இல்லை. இப்பொழுது அவன் விசாரிக்கும் துணியில் மிஸ்ஸஸ் கிராஃப்டை பார்த்தான். நோ, உங்களால் என்கிட்ட இருந்து ஒரு சின்ன வார்த்தையை கூட பிடுங்க முடியாது. நான் இது வரைக்கும் அதை பற்றி ஒரு வார்த்தை பேசினவர் கிடையாது, இனியும் பேசப்போவதில்லை. ரகசியம் ரகசியமாகவே என்னோடே இருந்துட்டும், நான் கல்லறைக்கு போகும் வரை. வைஸ் எதுவும் சொல்லவில்லை. அவர் சாந்தமாக பென்சிலால் மேஜையை தட்டியபடி உட்கார்ந்திருந்தார். மிஸ்டர் வைஸ் என்று அழைத்தபடி தனது இருக்கையில் முன் வளைந்து வந்த பாயிரோ கேட்டான். அவங்களுக்கு அடுத்த உரிமை உள்ள நபரா நீங்க இப்போ இந்த உயிலுக்காக போராடலான்னு கருதுறேன். எனக்கு தெரிஞ்சு உரிமை கொண்டாட ஏகப்பட்ட சொத்து இப்ப தயாரா காத்திருக்கு. இப்படி ஒரு நிலைமை உயில் எழுதப்பட்ட போது கிடையாது. வைஸ் அவனை கடுமையாய் முறைத்தார். இந்த உயில் குற்றமற்றது, பூரணமாய் செல்லுபடியாக கூடியது. தன்னுடைய சொத்தை தனது விருப்பத்துக்கேற்றார் போல நிக் செய்திருக்கும் ஏற்பாட்டுக்கு போட்டா போட்டியாக நிற்க நான் கனவு காணம் கூடாது. நீங்க நிஜமாகவே நேர்மையானவர், அனுபவித்து சொன்னார் மிஸ்ஸஸ் கிராஃப்ட். இதெல்லாம் உங்க யோகியதை தடம் புரளாம பண்ணிடாம இருப்பது நிச்சயம். அவரை பற்றி அம்சமாய் கூறப்பட்ட இந்த குறிப்புக்கு சற்றே லஜ்ஜையாகி நெளிந்தார் வைஸ். வெல்லம்மா என்ற பையன் கிராஃப்டின் குரலில் தெரிந்த குதூகலத்தை அவனால் மறைக்க முடியவில்லை. இது ஒரு ஆச்சரியம், ஆச்சரியமே தான். என்ன பண்ண போறா என்னும் விஷயத்த நிக் எங்ககிட்ட சொல்லவே இல்லை. என் அருமை பொண்ணு, கைக்குட்டையை கண்ணுக்கு கொண்டு போனபடி சொன்னார் மிஸ்ஸஸ் கிராஃப்ட். பரலோகத்திலிருந்து இங்கே நடந்துகிட்டு இருப்பதை எல்லாம் அவ பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பார்த்துக்கிட்டே கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். பார்க்க செஞ்சிடலாம் என்றான் பாயிரோ. சொன்ன அவனுக்கு அப்பொழுது திடீரென்று ஏதோ ஒரு ஐடியா உதித்து விட்டதை போல இருந்தது. அறையை ஒரு முறை சுற்றுமுற்றும் பார்த்தான். ஒரு ஐடியா. நாம இப்போ இங்கே ஒன்னா இந்த டேபிளை சுற்றி வர உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு ஆவி அழைப்பு கூட்டத்தை நடத்தி பார்த்துடலாம். ஆவி அழைப்பா? திடுமென அதிர்ச்சியான குரலில் கேட்டார் மிஸ்ஸஸ் கிராஃப்ட். ஆனா அதெல்லாம் எஸ் எஸ் அது அத்தனை சுவாரஸ்யமானதா இருக்கும். ஒன்று தெரியுமா? இதோ இங்கிருக்கும் ஏஸ்டிங்ஸுக்கு ஆவிகளை துணையாய் கொண்டு உண்மை அறியும் சக்தி மிக அதிகம். இந்த நேரத்தில் என் தலையில் இதற்கு எதை போட்டு சுமத்தனா இந்த பாவி என்று நினைத்தேன். வேற்று உலகத்திலிருந்து செய்தி அறிந்து தருவது தனிப்பட்ட திறன். இப்போ இங்கிருக்கும் சூழ்நிலை அதுக்கு ரொம்ப சாதகமா இருப்பது போல எனக்கு தோணுது. உனக்கும் அப்படிதான்டா ஏஸ்டிங்ஸ்? ஆமா ஆமா என்றேன் நான். இதை நடத்தி காட்டதானே ஆக வேண்டும் என்று வற்புறுத்தலோடு. குட், எனக்கு தெரியும். குயிக், விளக்குகள். அடுத்த நொடிகளில் எழுந்து விளக்குகளை அணைத்திருந்தான் அவன். ஒருவேளை யாராவது இதனை எதிர்க்க முனைந்திருந்தால் அப்படி செய்யக்கூட எவ்வித அவகாசமும் தரப்படாமல் இந்த முழு ஏற்பாடும் குழுவின் மீதே திணிக்கப்பட்டிருந்தது. சொல்லப்போனால் அந்த உயலின் சார அம்சத்தின் மீதே. இன்னமும் இவர்கள் அனைவருமே விழிப்பிழுங்கி கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அறை அப்படி ஒன்றும் முழு இருட்டாகி விடவில்லை. திரை சீலைகள் விலக்கப்பட்டிருந்தன, ஜன்னல்கள் திறந்து விடப்பட்டிருந்தன. அது ஒரு கோடை இரவாக இருந்ததால் திறந்த ஜன்னல்களின் வழியாக மங்கிய ஒளி கசிந்து கொண்டிருந்தது.
அதே இருட்டில் சில நிமிடங்கள் நாங்கள் அனைவரும் அமைதியாய் உட்கார்ந்த பிறகு என்னால் அங்கிருந்து தட்டுமுட்டு ஜாமான்கள், நாற்காலிகள் இத்தியாதிகளின் இருப்பினை தோராயமா பார்க்க முடிந்தது. இப்பொழுது மேற்கொண்டு என்னத்த செய்வது என்பதில் நான் ஆச்சரியப்பட்டு கிடக்க, இதையெல்லாம் முன்கூட்டியே பாவி சொல்லாமல் விட்டுவிட்டானே என மனசார பாய்ரோவை சபித்தேன். இருந்தாலும் என் கண்களை தற்போதைக்கு மூடிக்கொண்ட நான் குரட்டை விட்டு கொண்டிருப்பவனைப் போல ஒருவித ஓசையுடனான சுவாசிப்பை கையில் எடுத்து கொண்டேன். அப்பொழுது ஓசை எழுப்பாது என் இருக்கை வரை வந்தான் பாய்ரோ. சற்று நொடிகளுக்கு பிறகு தனது இருக்கையே போய் உட்கார்ந்து விட்டான். எஸ், அவன் ஆழ்நிலைக்கு போய்விட்டான். சீக்கிரமாகவே சங்கதிகள் துவங்கிவிடும். இருட்டில் ஒன்றும் செய்யாது என்னவோ நடக்கப் போகின்றது என எதையோ எதிர்பார்த்தபடி உட்கார்ந்திருப்பதை போன்ற சுமை வேறிருக்க முடியாது. என் நரம்பு அதிர்வுகள் நான் வசமாக மாட்டிக்கொண்டு விட்டேன் என எனக்கு நன்றாக தெரிந்தது. இப்படியேதான் ஏனையவர்களும் இருந்திருக்க வேண்டும். இந்த அழகில் மேற்கொண்டு என்ன நடக்கப் போகின்றது என்ற அரளும் புரளுமான யூகமாவது எனக்கு இருந்தது. இந்த முழு கூத்தின் நாடி துடிப்பான சங்கதி எனக்கு தெரியும். பாவம், அது தெரியாத மற்றவர்களின் கதிதான் என்ன? இருந்தாலும் கூட நாங்கள் கூடியிருந்த அறையின் கதவு அப்பொழுது சன்னமாய் அசைந்து அசைந்து திறந்தபோது என் இதயம் துடித்தெழுந்து வாய்க்கே வந்துவிட்டது. துளியும் ஓசை எழுப்பாது இது நிகழ்ந்தபடியால் மூச்சை நிறுத்தி பார்க்கும் காட்சியாய்தான் அமைந்தது. அது மெதுவாய் திறந்து ஒரு கழித்து ஆகிவிட பிறகு அவ்வளவுதான். தொடர்ந்த சில நிமிடங்களுக்கு அப்படியே உறைந்தது நேரம். அது பாதி திறந்து நின்றுவிட்ட காரணத்தால் குளிர்ந்த காற்று உள்ளே நுழைந்து பரவுவது போல உணர முடிந்தது. எனக்கு தெரிந்தது, அது கதவு திறந்ததால் உள்ளே வந்த குளிர் தோட்டத்து காற்றுதானே தவிர வேறொன்றுமில்லை. ஆனாலும் அதை நான் படித்த எல்லா பேய் கதைகளிலும் ஆவியின் வரவின் போது வர்ணிக்கப்படும் குளிர்காற்றாகவே தான் உணர முடிந்தது. பிறகு நாங்கள் அனைவரும் அதை பார்த்தோம். கதவின் நுழைவாயிலில் சட்டம் போட்ட உருவாய் நின்றது ஒரு நிழல் உருவம். நிக் பக்லே. ஓசையின்றி மெதுவாய் கால் நடப்பதை காண முடியாதபடி முன்னேறி வந்தாள் அவள். ஏதோ காற்றில் மிதக்கும் ஒரு பலூனை போல அவளது அருகாமை நெருங்கிக் கொண்டிருந்தபடியால் மனிதனற்ற ஒன்று என்று நம்புவதில் சிரமமே உண்டாகவில்லை. இப்பொழுதுதான் எத்தனை அற்புதமான ஒரு நடிகையை கலை உலகம் இதுவரை இழந்துள்ளது என்பதை நான் உணர்ந்தேன். நிக் கடைசி வீட்டில் போடப்படும் நாடகத்தில் ஒரு பாத்திரத்தை ஏந்தி நடிக்க அவள் ஆவல் கொண்டிருந்தவள் இப்பொழுது அதை பண்ணிக்கொண்டிருக்கிறாள். தனது தாகத்தை அடி ஆழம் வரை அவள் தனித்து கொண்டிருப்பதாய் பட்டது எனக்கு. அத்தனை துல்லியமாய் பங்களித்து கொண்டிருந்தாள் அவள். அவள் அறைக்குள் மிதந்து வந்து கொண்டிருந்தாள். சூழ்ந்திருந்த அமைதி முற்றிலுமாய் குலைந்தது. மருத்துவ நாற்காலியிலிருந்து இப்பொழுது தாழ முடியாத கதறல் விளைந்தது. மிஸ்ஸஸ் கிராஃப்டிடமிருந்து விளைந்த ஒரு வகை எருக்களிப்பு போன்ற குமட்டல். நடுநடுங்கி போனதால் பிரார்த்தனை சேலஞ்சிடமிருந்து சார்லஸ் வைஸ் அவரது நாற்காலியை சற்றே பின்னுக்கு தள்ளி போட்டு கொண்டதாய் ஞாபகம். லாசரஸ் தன் இருக்கையில் இருந்தபடியே முன்னால் வளைந்து வந்தாள். ஃபெட்ரிகா மட்டும்தான் எவ்வித ஓசையோ நகர்தலோ என்றே உட்கார்ந்திருந்தது. தற்சமயம் ஒரு பெரும் அலறல், கூக்குரல் அறையை ஆக்கிரமித்தது. எலன் நாற்காலியிலிருந்து எழுந்தே விட்டாள். இது அவ என கீரிச்சிட்டாள். அவ திரும்பி வந்துட்டா, அவ நடக்கிறா. கொலையானவங்க நடப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது அவதான், இது அவதான். பிறகு ஒரு சிறு கிளிக் ஓசையோடு விளக்குகள் ஒளிக்கொண்டன. சர்க்கஸில் சிங்கத்துக்கு முன்னால் சாட்டை சொடுக்கி கொண்டு வெற்றிகரமாய் நிற்கும் மாஸ்டர் போல அங்கே நின்று கொண்டிருந்தான் பாய்ரோ. நிக் அவளுடைய வெண்ணிற மேனி உடையோடு அறையின் நடுவில் நின்று கொண்டிருந்தாள்.
அங்கு அப்பொழுது முதலில் பேசியது ஃபெட்ரிகா. அவள் நம்பகத்தன்மை கொஞ்சமும் அற்ற தினசில் தனது கையை முன்னுக்கு நீட்டினாள். தனது தோழியை நோக்கி, நிக் என்றாள் அவள். நீ நீ நிஜமாவே? ஏறத்தாழ வார்த்தையே எழாத கிசுகிசுப்பாய்தான் ஃபெட்ரிகாவால் பேச முடிந்தது. நிக் சிரித்தாள், முன்னேறினாள். ஆமாம் என்றாள். நான் நிஜமாவே தான். என் தந்தைக்கு நீங்க செஞ்ச அத்தனை உபகாரங்களுக்கும் மனம் ஒப்பிய தேங்க்ஸ் மிஸ்ஸஸ் கிராஃப்ட். ஆனா இந்த திருப்பத்தால அந்த உயில் விட்டுத்தரும் அத்தனை சொத்துகளையும் தற்போதைக்கு உங்களால கொண்டாட முடியாது. ஓ மை காட் என மூச்சடைத்து போனார் மிஸ்ஸஸ் கிராஃப்ட். ஓ மை காட் என்று மீண்டும் தன்னிச்சையாய் கதறியவர் தனது இருக்கையிலேயே முன்னும் பின்னுமாக ஆடி திருகி போனார். பெட், முதல்ல என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுடா ப்ளீஸ். இத்தனையும் நாடகம் நாடகம் ஆமா நாடகம். ஹோ, ஆனா ஒரு வகை விசித்திரமான நாடகம் என புன்னகைத்தபடி சொன்னாள் நெக். கதவு திறந்தது. அதன் வழியே காற்று போல ஓசையின்றி ஒரு மனுஷன் நுழைந்து முன்னேறினார். யாரது என கவனித்தேன். ஹோ, இன்ஸ்பெக்டர் ஜேப். சீக்கிரமாகவே அவர் பாய்ரோவை பார்த்து தனக்கு எதிலோ பூரண திருப்தி உண்டாகிற்று என உணர்த்துவது போல ஒப்புதலாய் தலையசைத்தார் அவர். இதற்கு பிறகு அவர் முகம் நெருப்பாய் தகதகத்தது. நோயாளி நாற்காலியில் சுருண்டு கொண்டிருந்த உடலை குறிவைத்து வேகமாய் சென்றார் அவர். அங்கு ஹலோ 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 என கண்ணகல ஆனார் இன்ஸ்பெக்டர். என்னது இது என்றார் நம்ப இயலாதவராய். என் ஓல்டு ஃப்ரெண்ட், மில்லி மேர்டன் த கிரேட். மறுபடியும் வாழை அவுத்து விட்டுட்டு ஆடிக்கிட்டு இருக்கியா டியர்? இதற்கு மிஸ்ஸஸ் கிராஃப்டாய் கிடந்தவரிடமிருந்து உண்டாகி கொண்டிருந்த கீரிச்சிடும் கதறல்களையெல்லாம் மூட்டை கட்டி ஓரந்தள்ளிவிட்டு கூடியிருந்த ஏனையவரை நோக்கி திரும்பிய இன்ஸ்பெக்டர் ஜேப் பேசினார். இதுவரைக்கும் நாம் சந்தித்தே இராத மகா புத்திசாலியான ஏமாற்று பேர்வழி த கிரேட் மில்லி மேர்டன். இதுங்க போன காரு விபத்தாகிய சங்கதியெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஆனா பார்த்தீங்களா, முதுகெலும்பு உடைஞ்சு நகர முடியாம ஆனா கூட அவளோட ரத்தத்துல ஓடும் ஏமாற்றும் தொழில் மட்டும் ஓயவே இல்லை. இவ ஒரு நடிகை தான், கை தேர்ந்த நடிகை. அந்த உயில் ஒரு பொய் உயிலா? பட்டென்று கேட்டார் வைஸ். குரல் முழுவதும் ஆச்சரியம் சுமந்திருந்தது. பின்ன அது ஒரு பொய் உயிலேதான் என்றால் நிக் கடுமையாய். அது போல ஒரு பைசா பெறாத உயிலை நான் எழுதுவேன்னு நீ நினைச்சியா? கடைசி வீட்டை நான் உனக்கு எழுதி வச்சிருக்கேன் சார்லஸ். அது தவிர்த்து ஏனைய அத்தனையும் ஃபெட்ரிகாவுக்கு. பேசிக்கொண்டே நடந்தவள் தற்சமயம் அவளது நண்பனுக்கு பக்கத்தில் போய் நின்று கொண்ட அதே கணத்தில் அது நடந்தது. ஜன்னலில் இருந்து வெடித்தெழுந்த ஒரு நெருப்பு கங்கு, அதனால் விளைந்த குண்டொன்று பாய்ந்து சீரும் ஓசை, பிறகு மறுபடியும் இன்னொன்று. உடனடியாகவே உருமலாய் அடங்கும் ஓசையும் விழுந்து ஓடும் அரவமும் வெளியிலிருந்து. இவற்றையெல்லாம் தொடர்ந்து தனது கையிலிருந்து ஒழுகும் இரத்த வீச்சோடு ஃபெட்ரிகா. அத்தியாயம் 19 முடிந்தது.